டியர் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம் அப்படின்னாலே இந்த டாப்பிக்கில் இருந்து கண்டிப்பாக மேக்ஸில் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு 5 டாபிக் பார்க்க போகிறோம். அதே மாதிரி அந்த 5 டாப்பிக்கில் இருந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட ஒரு 5 கொஸ்டினையும் நம்ம சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது முதல் டாபிக் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட். அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இந்த கொஸ்டின் இல்லாமல் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினே கிடையாது. கண்டிப்பாக அந்த 25 மார்க்கில் 1 அல்லது 2 மார்க் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட்லேருந்து இருக்கும். மேபி அந்த 2 மார்க் வந்து தனி வட்டி கூட்டு வட்டி ரெண்டும் சேர்ந்து இருக்கும். இல்லைன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு கொஸ்டினாவது தனி வட்டியாகவோ அல்லது கூட்டு வட்டியாகவோ கண்டிப்பாக கேட்டுருவாங்க. இப்போ ஒரு கொஸ்டின் சாம்பிளுக்கு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ரூபாய் 68,000க்கு 9 மாதங்களுக்கு 16.2/3% வட்டி விகிதத்தில் தனி வட்டி காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. தனி வட்டி அப்படின்னாலே உங்களுக்கு PNI இதுதான் வந்து ஃபார்முலா. தனி வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து PNI. இங்கே Pங்கிறது 68,000, அதாவது இனிஷியல் அமௌண்ட்டு 68,000. அதே மாதிரி இங்கே I என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பாருங்கள், இங்கே கலப்பு பின்னமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம மாற்றும்போது 3 × 16 48, 48 + 2 50 50/3 அதுதான் இன்ட்ரெஸ்ட்டு. நம்ம சதவீதத்தில் எழுதியிருக்கிறதுனால கீழே ஒரு 100 போட்டுடுறோம். அதே மாதிரி N பார்த்தீங்க அப்படின்னா, N வந்து 9 மாதங்களுக்குன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வட்டி வந்து வருட வட்டி விகிதம் கொடுத்துருக்காங்க, ஆனால் மாதம் வந்து 9ன்னு கொடுத்துருக்காங்க. வருட வட்டி விகிதம் அப்படிங்கிறதுனால இந்த மாதத்தை வருடத்துக்கு மாற்றும்போது 9 மாதம் என்பது 3/4 வருடம், அதாவது 3/4 அப்படின்னு போட்டுக்கணும் வருடம் போடும்போது. இப்போ பாருங்கள், இங்கே 3யும் கேன்சல் ஆகிரும். இந்த 2 0வும் இங்கே ஒரு 2 0வும் கேன்சல் பண்ணிடுறோம். இங்கே 1 4s are 4, 17 4s are 68. ஸோ அப்போ 170 கிடைக்கும். அதே மாதிரி 170 × 50 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 8500 கிடைக்கும். ஸோ அப்போ 8500 இதுதான் வந்து ஆன்சர். இந்த ப்ராப்ளத்துக்கு 8,500 ரூபாய் தனி வட்டி என்பது சரியான விடை. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன் இதில் இருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. இப்போது ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பாருங்கள். இது வந்து ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். இதில் வந்து டைரெக்டாகவே உங்களுக்கு இப்போது இங்கே A/B = 3:7, B/C = 7:6. அப்போது C மற்றும் A இவற்றின் விகிதம் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி இப்போ இங்கே B வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 3, அதே மாதிரி இங்கே Bயோட வேல்யூ வந்து 7, Aயோட வேல்யூ 3, Bயோட வேல்யூ 7. அதே வேல்யூ தான் இங்கேயும் Bயில் இருக்குது. Bயோட வேல்யூ இங்கேயும் 7 தான். ஸோ அப்போ ரொம்ப ஈஸி உங்களுக்கு. இங்கேயும் Bயோட வேல்யூ 7, இங்கேயும் Bயோட வேல்யூ 7. ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா இங்கே Aயோட வேல்யூ என்னவோ இங்கே Cயோட வேல்யூ என்னவோ அதை நீங்கள் அப்படியே மேட்ச் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு CA மற்றும் இதோட ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. இங்கே Cயோட வேல்யூ 6, இங்கே Aயோட வேல்யூ 3. ஸோ அப்படியே நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். CA இதோட ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 6:3. அதாவது இது வந்து 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2:1. ஸோ 2:1 என்பது சரியான விடை. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா HCF and LCM. இது வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ இங்கே என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். 2 எண்களின் விகிதம் 3:4, மேலும் அதன் மீப்போவ மதிப்பு 4. அதாவது மீப்போவ அப்படின்னாலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2 நம்பரையும் வகுக்கக்கூடிய மிகப்பெரிய நம்பர் தான். இப்போ இந்த 2 நம்பரையும் இந்த 2 நம்பரையும் வகுத்து எவ்வளோ வகுக்க முடியுமோ வகுத்து தான் இந்த 3:4 கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு மேலே இந்த 2 நம்பரையும் நம்ம வகுக்கவே முடியாது, அந்த அளவு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த 2 நம்பரையுமே மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோவால் தான் வகுக்க முடியும், 4ஆல் தான் வகுக்க முடியும், அதுக்கு மேலே வகுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போது இந்த 2 நம்பரையும் 4ஆல் பெருக்கிக்கோங்க. இப்போ 4 3 12, இங்கே 4 × 4 16. 12
4:16. இந்த நம்பர் தான் வந்து கண்டிப்பாக அந்த ரெண்டு நம்பரும், அதாவது மீப்போவேவால் அந்த விகிதத்தை பெருக்கிட்டீங்க அப்படின்னா அதுதான் அந்த நம்பர். இப்போ 12:16 தான் அந்த நம்பர். ஏன் அப்படின்னா இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு நம்பருக்கு இடையில மீப்போவை வந்து 4ன்னு சொல்கிறாங்களா, அந்த 4ஆல் டிவைட் பண்ணுங்கள், உங்களுக்கு 3:4 கிடச்சிரும். அதுக்கு மேலே வந்து நீங்கள் அந்த நம்பரை வகுக்க முடியாது, அவ்வளோதான். அதாவது சிம்பிளாக அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க, மீப்போவேவால் அந்த விகிதத்தை நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அதுதான் அந்த நம்பர். அப்போது அந்த ரெண்டு நம்பர் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஒன்று 12, இன்னொன்று 16. நெக்ஸ்ட்டு ரூல் என்ன அப்படின்னா, மீப்போவை இன்ட்டு மீச்சிமை எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், அந்த இரண்டு எண்களின் பெருக்கல் பலன் கிடைக்கும். அதாவது 4 × x = 12 × 16 இது வந்து கிடைக்கும். அப்போ x = என்ன, இந்த 4 இந்த பக்கம் வந்துச்சுன்னா கீழே வந்துடும். ஸோ அப்போது 1 4s are 4, 3 4s are 12. அப்போது 3 × 16 48. ஸோ அப்போ இன்னொரு நம்பர் என்ன அப்படின்னா 48. இதுதான் வந்து சரியான விடை. அடுத்ததாக பாருங்கள், பர்சன்டேஜில் இருந்து கண்டிப்பாக 1 or 2 ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்கலாம். இப்போ பர்சன்டேஜிலேருந்து கேட்டாங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம பேப்பர் பென் இல்லாமலே நம்ம கால்குலேட் பண்ணலாம். எப்படி அப்படின்னு பாருங்கள். இப்போ இந்த ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு கிளாஸில் 80 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அதில் 25% ஆப்சென்ட். 25%ங்கிறது 1/4, அதாவது 100க்கு 25 பேர் அப்படின்னா 1/4 அப்படின்னு அர்த்தம். 50%ங்கிறது பாதி, 25%ங்கிறது 1/4, அதாவது கிளாஸில் 1/4 ஸ்டூடெண்ட் வந்து ஆப்சண்ட்டு. அப்போது 80ல் கால்வாசி பேர் வந்து ஆப்சண்ட்டு. இப்போ 80 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 20, அப்போ 20 பேர் ஆப்சண்ட்டு. அப்போ மீதி இருக்கிறவங்க 60 பேர் தான் வந்து இருப்பாங்க. இப்போ அதுதான் கொஸ்டினாக கேட்டிருக்கு. ஒரு வகுப்பில் 80 மாணவர்கள் உள்ளன, 25% பேர் வந்து வருகை புரியவில்லை அப்படின்னா வருகை புரிந்தவர்கள் எத்தனை பேர்? அப்போ 60 என்பது சரியான விடை. இதே மாதிரி தான் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். அதுவும் வந்து ரேஷியோன்னு கூட சொல்லலாம், இல்லை பர்சன்டேஜில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இன் அ கிளாஸ் 5:3 ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க. அதில் 16% வந்து பாய்ஸ் அண்டு 8% கேர்ள்ஸ் ஃபெயில் ஆகியிருக்காங்க. கீழே பாருங்கள், மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் விகிதம் 5:3, 16% மாணவர்களும் 8% மாணவிகளும் தேர்ச்சி பெறவில்லை அப்படின்னா தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு நீங்கள் அந்த விகிதத்தை வந்து நம்பராக வச்சுக்கோங்க. அதாவது இப்போ எக்ஸாம்பிள் 5:3, அதை ஏதோ ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ 500 300 அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். அதாவது 500 மாணவர்களும் 300 மாணவிகளும் இருக்கிற மாதிரி நான் வச்சுக்கிறேன். இப்போது 100க்கு 16 மாணவர்கள் தேர்ச்சி பெறவில்லை. அப்போ 500க்கு எத்தனை மாணவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது 80 மாணவர்கள் வந்து தேர்ச்சி பெற்றிருக்க மாட்டாங்க. 100க்கு 16 அப்படின்னா 500க்கு எவ்வளவு? 100க்கு 16 பேர், 200க்கு 32, 300க்கு 48, 400க்கு 64, 500க்கு 80 பேர் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி 100க்கு 8 மாணவிகள் தேர்ச்சி பெறவில்லை. அப்போ 300க்கு எத்தனை பேர்? 24 பேர் தேர்ச்சி பெறவில்லை. அப்போது டோட்டலாக நான் 800 பேர்னு எடுத்திருக்கேன். 500 மாணவர்கள், 300 மாணவிகள். அப்போ இந்த 800 பேரில் எத்தனை பேர் தேர்ச்சி பெறவில்லை? 104 பேர் தேர்ச்சி பெறவில்லை. அப்போ எத்தனை பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க? 696 பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அப்போது 800 பேரில் 696 பேர் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அப்போ 100க்கு எத்தனை பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். 1 8 8 8 64, 56 7 8 56. இப்போ 87% பேர் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பார்த்தோம் இன்ட்ரெஸ்ட்லேருந்து ஒரு ப்ராப்ளம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம். அதேமாதிரி ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன்லேருந்து கண்டிப்பாக கேட்பாங்கன்னு பார்த்தோம். அதேமாதிரி ஹெச்சிஎஃப்லேருந்து ப்ராப்ளம் பார்த்தோம். பர்சன்டேஜ்லேருந்து 2 ப்ராப்ளம் பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க்கில் இருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ இங்கே என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். PQ ஒரு வேலையை 20 மற்றும் 40 நாட்களில் முடிப்பர். அதாவது ஒரு வேலையை வந்து இத்தனை நாட்களில் முடிப்பாங்க அப்படின்னு சொன்னால் அது தலைகீழாக போட்டுட்டோம் அப்படின்னா அது அவங்களோட 1 day ஒர்க். அதாவது இப்போது
பியோட ஒன் டே ஒர்க் என்ன அப்படின்னா 1/20. கியூவோட ஒன் டே ஒர்க் என்ன அப்படின்னா 1/40. பியோட ஒன் டே ஒர்க் 1/20, கியூவோட ஒன் டே ஒர்க் வந்து 1/40. பி ப்ளஸ் கியூ இந்த ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா அந்த ஒன் டே ஒர்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3/40. அப்போது பியோட ஒன் டே ஒர்க் 1/20, கியூவோட ஒன் டே ஒர்க் 1/40, பி ப்ளஸ் கியூவோட ஒன் டே ஒர்க் வந்து 3/40. இப்போது பியும் கியூவும் சேர்ந்து கொஞ்ச நாள் வேலை பார்த்துருக்காங்க. அப்புறம் கியூ வந்து போயிடுறாரு. மீதி வேலையை வந்து பி 8 நாளில் முடிக்கிறார். அப்படின்னா எத்தனை நாள் பியும் கியூவும் சேர்ந்து வேலை பார்த்துருப்பாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போது பியும் கியூவும் சேர்ந்து எக்ஸ் டேஸ் வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இது பி ப்ளஸ் கியூவோட ஒன் டே ஒர்க். அப்போது எக்ஸ் டேஸ் வேலை பார்த்துருந்தாங்க அப்படின்னா எவ்வளோ வேலை முடிச்சிருப்பாங்க? 3x/40. இது ஒரு சைடு வச்சுக்குவோம். அடுத்து பி போனதுக்கப்புறம் இல்லை கியூ போனதுக்கப்புறம் பி வந்து 8 நாள் வேலை செய்கிறாரு. அப்போ 8 நாள் பியோட ஒன் டே ஒர்க் வந்து 1/20. அப்போ அவர் 8 நாள் வேலை பார்த்தாருன்னா 8/20 ஒர்க்கு முடிச்சிருவார். சரியா? அப்போ பார்த்துக்கோங்க, பி ப்ளஸ் கியூ சேர்ந்து எக்ஸ் டேஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போது 3x/40 ஒர்க்கை முடிச்சிருவாங்க. அதே மாதிரி பி தனியாக 8 நாள் வேலை பார்க்காரு. அப்போ 8/20 வேலையை முடிச்சிருவார். இந்த ரெண்டும் சேர்த்திங்கன்னா உங்களோட டோட்டல் வேலை முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போது இந்த ஈக்குவேஷனை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 3x = 24 அப்படின்னு கிடைக்குது. அப்போது x = 8ன்னு கிடைக்குது. ஸோ அப்போது பியும் கியூவும் உங்களுக்கு 8 டேஸ் வந்து சேர்ந்து வேலை பார்த்துருப்பாங்க அப்படின்னு நாம் சொல்லிடலாம். ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இந்த மாதிரி செலக்டிவாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா மேக்ஸிமம் மேக்ஸ் கொஸ்டினை நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம எப்படி மேக்ஸில் 25 மார்க்ஸும் ஸ்கோர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.